மெதுவா. ஹலோ, நீங்க சொன்ன மாதிரி என் ஃபேமிலியோட அர்ஜுன் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். வெரி குட். நீங்க எங்க இருக்கீங்க? அங்கிள், எதுக்கு அவனை இங்க கூட்டிட்டு வர சொன்னீங்க? என்னையும் எங்க அப்பாவையும் நடு ரோட்ல நடக்க விட்டவன சும்மா விட்டு வைக்க கூடாது. வர பௌர்ணமிக்குள்ள தான் போய் சேர்ந்துருவான்னு நீலகண்ட சாஸ்திரி சொல்லி இருக்காருல்ல, அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க? அங்கிள், வர பௌர்ணமி வரைக்கும் வெயிட் பண்றது என்னால முடியாது. நம்ம என்ன செய்ய போறோம்னு முன்னாடி அவனுக்கு தெரியறதுனால தானே ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி அவன் தப்பிக்கிறான். இந்த தடவை அவனுக்கு தெரியாமலே அவனோட கதையை நான் முடிக்கிறேன். நீங்க பயப்படாதீங்க, நம்ம கையில கரப்படியாது. என்ன செய்ய போறீங்க? அவனை நீங்க ஏதாவது சொல்லி இங்க இருக்கிற ஜாயிண்ட் வீல்ல 7வது நம்பர்ல உட்கார வைங்க. அப்படி செஞ்சா ஜாயிண்ட் வீல் ஆபரேட்டருக்கு 50,000 ரூபாய் கொடுத்துருக்கேன். 7ஆம் நம்பர் சீட்ல ஒரு ஒயிட் ராட் இருக்கு. அந்த ஆபரேட்டர் அதை கட் பண்ணி வச்சிருக்கான். ஜாயிண்ட் வீலோட ஸ்பீடு ஏறின உடனே அந்த சீட்டு மட்டும் உடஞ்சு கீழே விடும். அந்த நிமிஷமே அவன் உயிர் மேல போயிடும். பசங்களா, நம்ம எல்லாரும் ஜாயிண்ட் வீல்ல போலாமா? செம த்ரில்லிங்கா இருக்கும். மேல இருந்து பார்த்தா ஒட்டுமொத்த சிட்டியே தெரியும். போலாமா? வாங்க போலாம். டேய், நீ போகாத. நான் ஏன் போக கூடாது? சரி போ, ஆனா 7ஆம் நம்பர் சீட்ல மட்டும் உட்காராத, அது ஏன் சீட். நான் அங்கதான் உட்காருவேன். டேய், நீங்க வாங்க. டேய், ரம்யா சீக்கிரம் வா. அம்மா இத புடிச்சுக்கோங்க, நானும் ஜெயிண்ட் வீல்ல போறேன். அர்ஜுன் சீக்கிரம் வா. நீங்க சொன்ன மாதிரி அவனை 7ஆம் நம்பர் சீட்ல உட்கார வச்சுட்டேன். வெரி குட். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் யமலோகத்துக்கு போயிடும். என்னங்க, லட்டுவ பாருங்களேன். எல்லாரும் ஏறும்போது அவன் பயந்தான்ல. அர்ஜுன் ஏறி உட்கார்ந்த உடனே தைரியமா அர்ஜுன் பக்கத்துலயே போய் உட்கார்ந்துட்டாங்க. அர்ஜுன் பக்கத்துலயே? பிரேம், அந்த ஜெயிண்ட் வீல நிறுத்த சொல்லு. எதுக்கு? அர்ஜுன் மட்டும் இருந்தா பரவாயில்ல, அவன் கூட என் புள்ள லட்டுவும் இருக்கா. இருந்தா என்ன இப்போ? அவன் கூட சேர்ந்து என் லட்டுவும் போயிடுவான்ல. போட்டோம். நிறுத்த சொல்லுங்க. உங்க காலை பிடிச்சு கேட்கிறேன். நிறுத்த சொல்லுங்க. என்னடா, என்னாச்சு? அர்ஜுனை கொல்றதுக்காக அவன் உட்கார்ந்து இருக்கிற சீட்டோட ராடை கட் பண்ணிருக்காப்பா. நிறுத்த சொல்லுங்க ப்ளீஸ். அதை இப்ப நிறுத்த சொன்னா நம்ம கல்யாணம் நின்னோட. சத்யா, உன் சுயநலத்துக்காக ஒரு பச்சை குழந்தையோட உயிரை பலி கொடுப்பியா? சத்யா, உனக்கு என்ன விட அந்த குழந்தையோட உயிர் தான் முக்கியமா போச்சா? உன்னை விட அந்த குழந்தையோட உயிர் மட்டும் இல்ல, எனக்கு என் அர்ஜுனோட உயிரும் ரொம்ப முக்கியம். இவ்வளவு காலமா நான் உன்னை பைத்தியக்கார மாதிரி காதலிச்சேன். ஆனா நீ ஒரே செகண்ட்ல என்ன தூக்கி எறிஞ்சிட்ட. உங்களை நான் வாழ விட மாட்டேன். பார்க்கலாம். அர்ஜுன், நீ உட்கார்ந்துட்டு இருக்கிற சீட்டை இந்த பிரேம் கட் பண்ணி விட்டுருக்கா. அர்ஜுன், பயமா இருக்கு அர்ஜுன். ஒண்ணு. ஐயோ, நீ அர்ஜுன் லட்டு. அர்ஜுன், நீ பிரேம் காப்பாத்து. அர்ஜுன், என் குழந்தை உயிரை காப்பாத்து அர்ஜுன். எப்படியாவது காப்பாத்து அர்ஜுன். இதை கிட்டே பிடிச்சுக்க. நண்பா, செமையா வந்து பையனோட லேண்ட் ஆயிட்டேன். ஐ லைக் யுவர் கட்ஸ். தேங்க் யூ சாமி. லட்டு. டேய், இன்னொரு தடவை உன்னை எங்கேயாவது பார்த்த கொன்னுடுவேன். அர்ஜுன், I love you அர்ஜுன். ரொம்ப முக்கியம். இவர் படிச்சுதான் இங்க நாடு உருப்பிட போகுது. இன்னைக்கு பேப்பர் யாது? டேய், ஸ்ட்ரைக் ஒட்டி போடுற. ஐயா, நீங்க பெரிய ஜோசியர் தானே? ஆமா. ஜாதகம் மட்டும் தானா இல்ல கைரேகையும் பாப்பீங்களா? கைரேகை என்னடா, உன் தலையெழுத்தையே சொல்லிடுவேன். அப்படின்னா என் தலையெழுத்து எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. இன்னையில இருந்து சரியா 5 வருஷம் ஆனதும் தெருநாய் மாதிரி லோலோன்னு சுத்துவடா. அதுக்கப்புறம் அதுவே உனக்கு பழகி போயிடுடா. காலகர்த்தால இந்த தர்தர முகத்தை முடிச்ச ஒப்பந்தம் மேற்கொள்ள ஜார்ஜ் புஷ் 20ஆம் தேதி இந்தியா வருகிறார். ஜார்ஜ் புஷ்ஷா? அவன் யாரா? ஜார்ஜ் புஷ்யா, அமெரிக்காவோட பிரசிடென்ட். அவரே உனக்கு தெரியல, நீ எல்லாம் ஒரு ஜோசியன்.
சச்சின் டெண்டுல்கர் கேப்டனா இருக்க மறுப்பு தெரிவித்துள்ளார். சச்சின் டெண்டுல்கர் அவன் யாரா? இந்தியாவுல இருந்துகிட்டு சச்சின் டெண்டுல்கரை தெரியாதுன்னு சொல்றியா? 37 செஞ்சுரி அடிச்சு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காருயா. அவரை கூட தெரியல, நீ எல்லாம் ஒரு ஜோசியம். வெக்கமால உனக்கு? ஓகே ஓகே ஓகே. உனக்கு இந்த காதர் கான தெரியுமா? காதர் கானா? அவன் யாரு? காதர் கானே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கேன் நீ? அவனை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லையா? அவன் தான்டா இன்னைக்கு இருக்கிறதுலயே யூத். நிஜமாவா? ராஜேஸ்வரி, அவன் பொண்டாட்டிய காதர் காண வச்சிருக்கிறது இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிற உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓ பொண்டாட்டி வச்சிருக்கிற ஹரி நான் தான் அவனை பத்தி சொன்னான். சுந்தரி சுந்தரி, ஐயோ, எவன் பொண்டாட்டியை எவன் வச்சிருக்கான்னு சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு. Thank you. ஆனா உன் பொண்டாட்டி விஷயம் என்ன? ஏன் பொண்டாட்டியா? ஏன் பொண்டாட்டிக்கு என்னடா? நெருப்பு நெருப்பு. அந்த நெருப்பு அணைக்கு அர்ஜுன் சந்திரமுக சினிமாவை கூட்டு போயிட்டான் தெரியுமா? என்னது? ஏன் பொண்டாட்டி? ஏன் பொண்டாட்டி? ஏய், அட பாவி. ஏண்டி இங்கதான் இருக்கியா? உள்ள வாடி, வாடி உள்ள. என்னடி அந்த திருட்டு பைய 50+ மைனஸ் பண்ணி 20+ வச்சுக்கோன்னு சொன்னா நீ இன்னொரு வச்சுக்குவிய? என்னடி லுக்கு? என்ன லுக்கு? நீ அந்த அர்ஜுனோட சந்திரமுகி சினிமாவுக்கு போறியா இல்லையா? ஐயோ, என்ன சொன்ன? ஒன்னில்ல செல்லம், நீயும் அர்ஜுனும் சந்திரமுகி சினிமாவுக்கு போனதா டீ கடையில உட்காந்து கதை கதையா சொல்றானுங்க. நீ எனக்கும் அர்ஜுனுக்கும் தப்பான உறவு இருக்குன்னு சொன்னா ஊஞ்சல் முன்னாடி வந்துரும், ஜாக்கிரதை. அவனை என் தம்பி மாதிரி பாக்குறேன், அவனும் என் அக்கா மாதிரி தான் நினைக்கிறான். இத கூட புரிஞ்சுக்க முடியாத நீ எல்லாம் ஒரு மனுஷன். ஒன்ன எங்க இவரு? இங்கடா தங்கம். ஓ, என் பின்னாடிதான் இருக்கியா? ஜானு, நான் என்னைக்கும் உன் பின்னாடிதான். முன்னாடி இருந்ததுனாலதான் சில முதவிங்க சொன்னதை கண்மூடித்தனமா நம்ப ஆரம்பிச்சுட்டேன். இனி நீ சினிமாக்கு போனேன்னு எவனா சொன்னாலும் சரி, பீச்சுக்கு போனேன்னு எவனா சொன்னாலும் சரி, நான் நம்ப மாட்டேன். ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா, ஐயா, கோவில் கதவு மூடின நாள்ல இருந்து இந்த ஊருக்கு நேரம் சரியில்லை. மழையே வரல, விவசாயமும் நின்னு போச்சு. பாதி பேர் இந்த ஊரை விட்டே போயிட்டாங்கய்யா. வருஷம் நாங்களும் சோழிய போட்டு பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா இந்த கோயில் கதவு திறந்த பாடில்ல. இந்த வருஷம் உங்க கையால சோழிய உருட்டுங்க, பலன் கிடைக்கதான் பார்க்கலாம். ஜாதகன்றது ஒரு மனுஷனுக்கு மட்டும் இல்ல, தெய்வத்துக்கும் இருக்கு. கோயில் கதவுகளை திறக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளைய மறுநாள் பௌர்ணமி சாயந்தரத்துக்குள்ள இந்த கோயிலோட கதவுகள் தன்னால திறந்துடும். கோயில் கதவு யார் திறப்பாங்கயா? எந்த பையனால இந்த கோவில் கதவு மூடப்பட்டுச்சோ அந்த பையனாலேயே இந்த கோவில் கதவை தெய்வம் திறக்க வைக்கும். ஆனா இந்த சோழி ஒரே இடத்துல நிக்காம ஒரே அடியா பெறழாம அங்கேயும் இங்கேயும் சுத்துறத பார்த்தா இந்த கோயிலை திறக்க போறவனோட உயிர் பெரிய ஆபத்துல சிக்க போகுதுன்னு தெரியும். ஏய், பொண்டாட்டி புருஷன் காலில் விழுந்து கும்பிடுறது எனக்கு பிடிக்காது. படிச்சவன் நீ, உனக்கு தெரியாது? எதுக்கு அழுற? எனக்கு முரட்டுத்தனமா இருக்கிற சத்தையா தான் பிடிக்கும். இப்படி அழுதா பிடிக்காது. பயமா இருக்கு அர்ஜுன். வரப்போற பௌர்ணமி அன்னைக்கு வரைக்கும் தான் நீங்க உயிரோட இருப்பீங்கன்னு அந்த நீலகண்ட சாஸ்திரி சொன்னதை நினைச்சாலே எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. உனக்கு சொன்னது ஒரு சாதாரண மனுஷன், ஆனா நம்மள சேர்த்து வச்சது கடவுள். என் சாமி என் கூட இருக்கிற வரைக்கும் எந்த சாஸ்திரமா இருந்தாலும் சம்பிரதாயமா இருந்தாலும் அது என்ன ஒண்ணும் பண்ணாது. நீ போட்டோ முன்னாடியோ விக்கிரகம் முன்னாடியோ உனக்கு வேணுங்கிறத கேட்டு வாங்குவேன். ஆனா எனக்கு ஏதாவது வேணும்னா நான் சாமி கிட்ட டைரக்டாவே கேட்டு வாங்கிக்கிறேன். நீ என்ன பேசிட்டு இருக்க அர்ஜுன்? உண்மையாதான் சத்யா, சாமியை நான் என் கண்ணால பாத்திருக்கேன். நம்ப மாட்டீங்க, யாரும் நம்ப மாட்டீங்க. முதல் தடவை அவரை பார்த்தப்போ நானே அவரை நம்பல. ஆனா எனக்கு தெரியாததை செய்ய முடியாததை என் பக்கத்திலேயே இருந்து என்ன செய்ய வச்சு நம்ப வச்சாரே. சாவி என்ன நெருங்கி வந்துட்டு இருக்க, நீ பயந்துட்டு இருக்க. ஆனா என் சாமி என் கூட இருக்கிற வரைக்கும் சாவே என்கிட்ட வர்றதுக்கு பயப்படும். அர்ஜுன், உனக்குள்ள ஏதோ பவர் இருக்குங்கிறது எனக்கு புரியுது. ஆனா அத தெய்வம் கொடுத்ததுங்கிறிய, அதைத்தான் என்னால நம்ப முடியல. நம்ப வச்சு காட்டுறேன். எனக்கு எந்த கெட்டதும் நடக்காதுன்னு அவர் வாயால சொல்ல வைக்க. அர்ஜுன், அர்ஜுன், நண்பா, சாமி என்ன இந்த வேஷம்? இப்போ நான் உனக்கு பக்தன் ஆயிட்டேன். பக்தனா? நீங்க பக்தனா சாமி? நீதான். நானா? நான் மனுஷன்ல.
மனுஷனுக்குள்ளேயும் தெய்வம் இருக்கும். மனுஷனுக்குள்ள தெய்வமா? அது எப்படி? சரியான நேரத்துல கஷ்டப்படுற ஒருத்தனுக்கு எவன் உதவி செய்யறானோ அவன்தான் தெய்வத்துக்கு சமமானவன். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் யாருக்கும் உதவி செய்யலையே. உன்கிட்ட உதவி கேட்டு இப்ப நான் வந்திருக்கேன். உதவியா? நானா? உங்களுக்கா? என்ன விளையாடுறீங்களா சாமி? பல வருஷங்களா மூடப்பட்டிருக்க ஒரு கோவிலோட கதவை நீ உன் கையால திறக்கணும். கோயில் கதவை நான் திறக்கணுமா? என்ன விளையாடுறீங்களா? உங்களால திறக்க முடியாதா? நீ பிறந்ததுனால மூடப்பட்ட கோவில் அது. நான் கோயிலையே பிறந்தேன். அன்னைக்கு மூடப்பட்ட அந்த கோவிலோட கதவுகளை உன் கையால திறக்கணும்னு தான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். நண்பா, போய் உன் கையால அந்த கோயிலை தர. என்னை பத்தி நான் உன்கிட்ட கேட்கதான் வந்தேன். ஆனா நீ இப்ப எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்க சாமி. இப்ப நான் எப்படி கேட்கறது? நீ கேட்க போற கேள்விகளுக்கு நீ திறக்க போற கோவிலே பதில் சொல்லும். அப்ப நான் உடனே போய் கதவை திறக்கிறேன். நெல்லு நண்பா, போறதுக்கு முன்னாடி வீட்டுல எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு போ. அந்த தெய்வம் உன்கிட்ட உதவி கேட்கல, உன்னோட உயிரை கேக்குது. நீ அந்த கோயில் கதவை தொட்டனா கண்டிப்பா செத்துருவ. கோயில் கதவை தொட்ட உடனே என் உயிர் போயிடும்னா சாமி எதுக்கு அந்த கோயில் கதவை என்ன திறக்க சொல்லணும்? அர்ஜுன், நீ சந்திச்சுட்டு வந்தது தெய்வம் ஏதோ ஒரு துஷ்ட சக்தி. சத்யா, என்ன பத்தி என்ன வேணாலும் சொல்லு. ஆனா என் சாமியை பத்தி சொன்னா சும்மா இருக்க மாட்டேன். நீ என்ன வேணாலும் சொல்லு. நீ சந்திச்சது துஷ்ட சக்தி, துஷ்ட சக்தி. சத்யா! அர்ஜுன்! அர்ஜுன்! சத்யா சொல்றது நிஜம்தான் அர்ஜுன். அந்த கோவிலோட கதவை திறக்கிறதுக்காக ஒருத்தன் முயற்சி பண்ணி எங்க கண்ணு முன்னாடியே சுக்குநூறா போயிட்டான். அர்ஜுன், நீ அந்த ஊருக்கு போனா அந்த கோவில் கதவை திறக்கிறதுக்கு ஊர்க்காரங்களே ஒத்துக்க மாட்டாங்க. யார் தடுத்தாலும் யார் எதிர்த்தாலும் இன்னைக்கு நான் அந்த கோயில் கதவை திறக்க தான் போறேன். நீ அந்த கோயில் கதவை திறக்கிற முடிவை மாத்திக்க முடியலனா பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறம் தர. கோயில் கதவை இன்னைக்கே திறக்கணும்னு என் சாமி சொல்லியிருக்காரு. வேண்டாம் அர்ஜுன், ஒரு நாள் கழிச்சு தர. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இதை நான் உங்ககிட்ட சொன்னது உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கறதுக்காக இல்ல. என் சாமி சொன்னதுனால சொல்லிட்டு போக தான் வந்தேன். அர்ஜுன்! அர்ஜுன், அர்ஜுனா, அக்கா சொல்றாங்க, அம்மா சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க, நான் சொல்றேன். நீ எங்கேயும் போகாத அர்ஜுன். எனக்கு ஒண்ணும் ஆகாது. சத்யா! சத்யா! என்னாச்சு? சத்யா! என்னாச்சு சத்யா?